இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஏகா டூர் அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். உடனே ஏகா டூர் அப்படின்னா ஓஎம்ஆரில் இருக்கிற ஏகா டூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, திருவள்ளூரில் இருக்கிற ஏகா டூர். சரி, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பெட்டர் வீடியோ அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எங்கள்கிட்ட கமெண்ட்லேயோ நீங்கள் நேர்லேயோ ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த சேனல் முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை மக்கள்கிட்ட டைரக்டாக சென்று சேர்க்கிறது. அதுவும் குறிப்பா லேண்டை தான் ஒரு 90% நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துக்குவோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏகா டூர் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியோட அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இந்த பகுதி எப்படியெல்லாம் வளர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்குது, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்கா நிறைய வளர்ச்சிக்கான இடமும் நிறைய லோ பிரைஸ் என்ட்ரி பிரைஸ்ல இருக்கிற லேண்ட்ஸ் நிறைய ஏரியாஸ் நம்ம பார்க்குறோம். நீங்க 2000 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5-6 இடங்கள் சூப்பரா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுலயும் ஏகா டூர் ஒரு நல்ல இடம். மிக முக்கியமா சொல்லணும்னா ஓஎம்ஆர் ஏகா டூர்ல வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காம்ப்ரமைஸ் ஆகி நான் திருவள்ளூர் ஏகா டூர்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அஃபோர்டபுள் நமக்கு பொருத்தமான லேண்ட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ சிட்டியில நான் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன்னு நினைக்கிறவங்க இங்க தாராளமா ஒரு கிரவுண்டை நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்க இப்போதைக்கு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இதெல்லாம் விட ரெரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்ஸ் அதிகமாக சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ நம்ம பார்த்த வரலுமே நிறைய அங்கே சேல்ஸ் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 900லேருந்து 1800 வரையும் இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் போயிட்டு இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தியர் லொக்கேஷன் இங்கே நீங்கள் தாராளமாக செக் பண்ணிட்டு வாங்கிக்க முடியும். ஸோ கம்மி லேண்டில் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம வாங்கி நம்ம ஃபேமிலிக்கு ஸோ அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிடில் கிளாஸ் பையர்ஸ்க்கு இது ஒரு கிரேட்டஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எதனால அப்படின்னா நீங்கள் 3 BHK படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு இடம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கனவு நிறைய பேர்த்துக்கு. இந்த உலகத்துல நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுல ஒரு விஷயத்த நிறுத்தி வச்சு பிடிச்சி வச்சு சீட்டு போடுறோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு அதெல்லாம் எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சமூகத்துல நான் ஒரு அடையாளத்தை நான் நிலைநாட்டிட மாட்டேனா, என் அங்கத்தினருக்கு, என் பையனுக்கோ என் பேரனுக்கோ அதெல்லாம் ஒரு பயனுள்ளதா இருக்காதா அப்படின்னா தாராளமா பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல இடம் தான் இந்த ஏகா டூர். காக்கலூர்ல இருக்கக்கூடிய சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு பக்கத்திலையும் இருக்கிறதுனாலையும் அதுக்கடுத்து கேட்டர்பில்லர் போன்ற முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் இங்க இருக்கிறதுனாலையும் இது மிக பக்கத்திலேயே இருக்கக்கூடியது ஏகா டூர் அப்படிங்கிறதுனால இங்க நிலத்தை வாங்கி இன்னைக்கு வீடு கட்டுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இங்க திருவள்ளூர் ஏகா டூரை பொறுத்தவரையிலும் ஏன் ப்ராப்பர்ட்டி ரேட் பூஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டா மிக முக்கியமானது அங்க சபர்பன் ரயில்வே ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கிறது ஒரு பாயிண்ட். நீங்கள் நிறையா அங்கிருந்து ட்ரெயின்லேருந்து போகிறத, திருவள்ளூர்லேருந்து போகிறத நம்ம நிறையா பார்க்கலாம் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா. அது போக ரோடு ஃபெசிலிட்டிஸ் என்லார்ஜ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அதனாலேயே ஏகா டூர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேஸாக மாறிட்டு வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் ஏகா டூர் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஏகா டூர் ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன் அது என்ன அப்படின்னா நம்ம சென்ட்ரல்லேருந்து நீங்கள் அரக்கோணம் போகணும் அப்படின்னா ஏகா டூர் வழியாக போகிறோம். இன்னைக்கு நிறைய மக்கள் ஏகா டூர்லேருந்து சென்னைக்கு திரும்ப சென்ட்ரல்லேருந்து ஏகா டூர் போயிடுறாங்க. டெய்லி கம்யூட்டர்ஸ்க்கே இன்னைக்கு ரொம்ப ஈஸியாயிருது. நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வரணும், சிட்டி தொடணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ நிறையா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஈஸியாக போகக்கூடிய டெய்லி கம்யூட்டர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது CPRR சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு. அது போக NH 716 இம்பேக்ட். NH 716 அப்படிங்கிறது சென்னை திருப்பதி பிராட்வே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஏகா டூருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம CPRR ரோடு சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பெருசாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ஏகா டூரில் ஒரு இடம் வாங்கி வச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம் என்னென்ன இம்பாக்ட்ஸ் நமக்கு வருது, ஸோ என்னென்னலாம் அட்வான்டேஜஸ், என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது, அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது ஸோ இது வேற லெவல் ஆஃப் சாய்ஸாகவே நமக்கு அமையும். சரி, மெட்ரோ எஃபெக்டை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் பூந்தமல்லி மற்றும் திருமலிசை சேட்டலைட் டவுன் வரை வேகமாக விரிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு நிறைய திருவள்ளூருக்கு ஃபீடர் பஸ்ஸஸ்லாம் கொண்டு வராங்க. இது எல்லாமே இன்டைரக்டா ஏகா டூரை ஒரு மார்ஜினல் பிளேஸாக மாற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் மக்களும் இன்னைக்கு நிறைய அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் ரியல் எஸ்டேட் பண்ணுற நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறவங்களாம்
ஏகாட்டூரை ஒரு பெரிய மார்க்கெட் குரோத்தா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அங்க இருக்கிற லேண்டு, அங்க இருக்கிற வயா சோர்சஸ், அங்க வாங்கக்கூடிய பட்ஜெட் பிரைஸ்ல இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் தான் அது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஏகாட்டூரோட நீங்க ஒரு க்ளோஸ் இன்சைட்டா பார்க்கணும்னு நினைச்சா, ஸோ இங்க நீங்க வந்து ஒரு ஃபிளாட்ல அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு பதிலாக அங்க நீங்க ஒரு பெரிய கிரவுண்ட் லெவல்ல நீங்க வந்து தனி இடம் வாங்கிட முடியும். டிடிசிபி வில்லா ஃபிளாட்ஸ் நிறைய அவைலபிளா இருக்குது. ஸோ மிட்ரேஞ்ச் யூசர்ஸ் நீங்க தாராளமா அங்க வாங்கிடலாம். உங்களோட கனவு இடமாவே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் கன்வெர்ட் பண்றதுக்கும் சூப்பராகவே இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தவரையிலும் ஏகாட்டூர் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் NH 716, அதுக்கப்புறம் CPRR, நீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயங்கர அவைலபிள்லயே இருந்துகிட்டே இருக்கும். சரி, கீ எம்ப்ளாய்மெண்ட் டிரைவ்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதான். காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், அது போக அரக்கோணம் திருவள்ளூர் உற்பத்தி தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பா ஒரு கீ ஃபேக்டராகவே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வெர்டிக்ட்ல பார்க்கும்போது எப்பவுமே லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ், இதை தான் நம்ம எப்பவுமே நம்ம பார்க்கணும். இதுக்கு ஏகாட்டூர் ஒரு சூப்பரான இடமாவே இருக்கும். ஏகாட்டூர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நீங்க போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் லொகேஷன்ஸ் பாருங்க. நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமா அதை லீகல் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல லீகல்ட்ட ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடம் ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு 100 இடத்த பார்க்கறத விட நீங்க ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்க போயிடுறது நல்ல விஷயம். ஏன்னா ஏகாட்டூர்ல நீங்க வந்து இப்ப நான் தவற விட்டுட்டேன், நான் 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு போய் வாங்கணும்னு நினைச்சா இப்ப இருக்கிற காஸ்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மடங்கு கண்டிப்பா ஏறி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான அட்வான்டேஜஸ் அந்த ஏகாட்டூரை சுத்தி வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்க யாராவது லேண்ட் வாங்கக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கோ உங்களோட குடும்பத்தினருக்கோ அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நம்ம அதிகமா சொல்றதுதான், ஒரு நிலமோ இடமோ வீடோ வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம கிட்ட பணம் மட்டும் இருந்தா போதாது, அறிவும் வேணும். அந்த அறிவு நிறைய விஷயங்கள்லாம் நாங்க ஆய்வு பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கறத கொடுக்குறோம். இந்த இடம் சரியானதா, இது நம்ம வாங்கக்கூடியதா, இந்த இடம் நம்ம குடும்பத்தினருக்கு பிடிச்சிருக்குதாங்கிறத நீங்க ஆய்வு பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம். இது போக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு தாராளமா எங்கிட்ட கூப்பிட்டு பேசலாம். எடுக்க முடியல அப்படின்னா தாராளமா நீங்க வாட்ஸ்அப்லயும் உங்களோட மெசேஜ் அனுப்பி வைங்க. நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தொடர்பு கொள்றோம். நீங்க பண்ண வேண்டியது ஒரு பெஸ்ட் சாய்ஸான இடத்த இமீடியட்டா தேர்ந்தெடுத்து நல்ல முதலீட்டை கொடுத்து அடுத்த தலைமுறையை ஒரு பெருக்கத்தை உருவாக்குறது மட்டும்தான். ஸோ எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பா லீகல் செக் பண்ணி வாங்குங்க, பின்னாடி வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறதோட வேற ஏதாவது பிளேஸை பத்தி பேசணும்னு நினைச்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல சீக்கிரம் உங்களுக்காகவே பேசுறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.